இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம ஜிசிசி வழியாக போகல, நம்ம போகிறது எத்தியோப்பியன் போயிட்டு நம்ம போகிறனால எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸில் வந்து ரெக்வஸ்ட்டுக்கு போயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் அப்ரூவல் ஆகி வந்துடும். இன்ஷா அல்லாஹ் நம்ம போகக்கூடிய பயணம் இந்த அடிப்படாது. கூட நான் வரேன் இன்ஷா அல்லாஹ். மற்ற விஷயங்களை நான் பார்த்து பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? அங்கே போய் நியத்து வச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எஹ்ராமோட நிலையில் வருவீங்க. நம்ம ஏர்போர்ட்டில் போய் இறங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கான பஸ் வந்துடும். அதில் நம்ம ஏறி மக்காவுக்கு போவோம். நீங்கள் மக்கா மதினா இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஜியாரத் போவோம். மக்கா டு மதினா போவோம். மதினா ஜியாரத் போவோம். லேடிஸு உங்களுக்கு மக்கனா கொடுத்துருப்போம். யாரும் மறந்து மக்கனா வீட்டில் விட்டுட்டு வந்துடாதீங்க. கம்பல்சரி மக்கனா போடணும். மக்கனா போடலை அப்படின்னா மக்கா போயிட்டு ஜியாரத்தப்போ மக்கனா போடாதவங்க ஏற்ற மாட்டோம் பஸ்ஸில். ஏன்னா அந்த மக்கானா தான் எங்களுக்கு அடையாளம். அரஃபால செம்ம ரஷ் இருக்கும். உங்களை அடையாளம் காண முடியாது. தூரத்தில் எங்கேயாச்சும் போயிருப்பீங்க. அந்த மக்கான கலரை வச்சு தான் நாங்கள் உங்களை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் தனியாக போனீங்கன்னா அது செலவு அதிகம். உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கூட போனீங்கன்னா 100 யாரிடம் முடிஞ்சிடுது. இமாம் வருவாங்க. உங்களுக்கு வெளியே நம்ம மதியம் சாப்பாடு வந்து வெளியே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இது உங்களுக்கு சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட்டு, உங்களுக்கான தண்ணி, ஜூஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். இன்ஷா அல்லாஹ். சாப்பாடுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். نزعت أسرار قلبي وجئت ألقي أسى